Gym membership, weight training, high intensity interval training, intermittent fasting, keto diet, ஆரோக்கியத்துக்காக உட்கொள்கிற உணவு மாத்திரைகள், உடல் எடையை குறைக்க ஷேக்ஸ், காஃபி, ஸ்லிமிங் டீஸ். இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் உடல் எடையை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்களுக்கு நன்கு பரிச்சயமான விஷயங்கள். 2017ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி 18 வயதிலிருந்து 59 வயதுக்கு உட்பட்டவங்களில் 8.9 விழுக்காட்டினர் உடல் பருமன் உள்ளவங்க. 6லிருந்து 18 வயதுக்கு உட்பட்டவங்களில் 13 விழுக்காட்டினர் ஏற்கனவே உடல் பருமன் உள்ளவங்க. உடல் எடையை குறைக்க பலர் ஆசைப்படலாம், ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அவங்க இலக்கை நிலைநாட்ட முடியுது. உடல் எடையை குறைக்க பல வழிகள் உண்டு, ஆனால் ஆரோக்கியமான முறையில் குறைப்பது எப்படி? நான் வெயிட் குறைக்க நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தேன், ஆனால் ஒரு மாற்றமும் தெரியல. ஸோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். இந்த சப்ளிமெண்ட்ஸ், பில்ஸ், ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிற வரைக்கும் ஓகேவாக தான் இருக்கும். பட் காலப்போக்கில் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு என்ன கெடுதல் கொண்டு வரும் நமக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் the less chemicals in the body the better. ஃபிட்னஸ் ஜேர்னி எந்த வயசில் ஆரம்பிக்கிறோம்னு முக்கியம் இல்லை, முடிவு எடுத்தோம்னா இப்போவே செயல்படணும், அதுதான் முக்கியம். உடல் எடையை குறைக்க உதவுறதா இணையத்தில் பல பொருளோட விளம்பரங்களை பார்க்குறோம். அந்த பொருளுடன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் புகைப்படமும் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் அந்த விளம்பரங்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே அந்த பொருளை உட்கொள்கிறதுனால உடல் எடை குறையுமா? முக்கியமாக ஆரோக்கியமான முறையில் குறையுமா? பக்க விளைவுகள் ஏதாவது ஏற்படுமா? இப்போ நம்ம பார்க்க போகிற ஒருத்தர் பல உடல் எடை குறைக்கும் பொருள்களை பயன்படுத்தி உடல் எடையை குறைச்சார். ஆனால் அது கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான். மறுபடியும் எடை போட்டார். எதனால் பார்க்கலாம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஒரே எலும்பு குச்சியாக இருக்கிறியே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹாக்கி பிளேயராக வந்தேன், நேஷ்னல் லெவல் பிளேயர்லேயும் நான் செலக்ட் ஆகிட்டேன். ஒல்லியாகவே இருந்துட்டு என் வாழ்க்கை பயணம் வந்து துருன்னு போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் காலேஜ் வரும்போது நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, நம்ம இஷ்டம் போல் இருப்போம். அப்போ நிறைய வெளியே போய் சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக வெயிட் போட்டுச்சு. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம சாப்பாடு வந்து சுலபமாக கிடைக்குது, வீட்டிலும் சரி வெளியும் சரி. அதை வந்து ஒரு வரமுறை இல்லாமல் நம்ம சாப்பிடுக்கிறோம். அந்த வரமுறையை குறைத்து கொண்டு எது தேவையோ தேவையில்லையோ அதை பார்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து எடை கூடுவது குறைவது. ஒரு 65 kg வரைக்கும் நான் வந்துட்டேன். நல்லாவே தெரிஞ்சது, உடம்பெல்லாம் அந்த சீக் போனெல்லாம் இல்லாமல் கண்ணமெல்லாம் புசு புசுன்னு வந்துருச்சு. போதரே பண்ணலை. உடல் எடையை நிர்ணயிப்பதற்கு பல வழிகள் இருக்குது. ஒன்று வந்து எடையை எடுத்து பார்ப்பது. அது வந்து ஒரு எடையை மட்டும்தான் காட்டும் தவிர உடலில் உள்ள என்ன கொழுப்பு இருக்கிறதா, என்ன எவ்வளவு தண்ணி இருக்கிறது, எவ்வளவு தசைகள் இருக்கிறது அப்படின்னு காட்டாது. இன்னொரு விதம் வந்து கணக்கெடுப்பது, உங்கள் எடை மற்றும் உங்கள் உயரத்தை வைத்து. ஸோ BMI என்று அதை சொல்லுவார்கள். அது என்ன ஒரு பிரச்சனை வந்து, உங்கள் எடையும் உயரத்தையும் தான் பார்க்கிறார்கள் தவிர கொழுப்பையோ எந்த அளவு தசை இருக்கிறதோ அதை பார்க்கவில்லை. இன்னொன்று வந்து பயோ இம்பிடன்ஸ் அனலைஸ் அப்படிம்பாங்க. சிறு அளவு மின்சாரம் வந்து உடம்பில் செலுத்துகிறார்கள். அந்த மின்சாரம் என்ன செய்கிறது என்றால் உடலில் சென்று எவ்வளவு தண்ணி, கொழுப்பு, தசை இருக்கிறது மீண்டும் நம்மளுக்கு காட்டும். இன்னும் நுணுக்கமாக தெரியணும் என்றால் அது வந்து மருத்துவ ரீதியாக தான் பார்க்க வேண்டும். அதை என்ன செய்வார்கள், ஒருவரை தண்ணீர் இறக்கி துல்லியமாக சொல்லுவார்கள் அது உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கிறது, எவ்வளவு தசை இருக்கிறது. இதுதான் பல முறையாக பயன்படுத்துகிற உத்திகள். ஒரு இடத்துல லிஃப்ட் இல்லாமல் படிக்கட்டு ஏறக்கூடிய சுச்சுவேஷன் வந்தது பாருங்கள். அப்போ ஏறும்போது எனக்கு மூச்சு வாங்குது. அன்றைக்கி நைட்டு என்னால் தூங்க முடியல. என்ன இது, நம்ம இவ்வளோ ஆக்டிவாக இருந்தோம், நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனு, நம்ம இப்படி சாப்பிட்டு வெயிட் அதிகமாயிருச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். சரி, இதுக்கு ஏதாவது மெஷர் எடுப்போம் அப்படின்னு நான் நினச்சப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை, வெயிட் லாஸ் மாத்திரை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் ஒரு கம்பெனி ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணேன். அவங்க சொன்னாங்க, அது எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாத்திரையை போட்டால் நீங்கள் ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாகவே இருப்பீங்கன்னு சொன்னாங்க. அது நம்புறது தான் நம்ம பழக்கம். அதை தான் நானும் செஞ்சேன், மருந்து சாப்பிட்டேன். இந்த ஸ்லிமிங் பில்ஸ் வந்து ரொம்ப பேருக்கு அந்த appetite suppressant எஃபெக்ட் கொடுக்குது. செப்ரஷன்னா அது நம்ம உடலுக்கு ஒரு ஸ்டிமுலண்ட் எஃபெக்ட் கொடுக்குது. ஆனால் அது வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல் டு டூ தட் இன் லாங் டர்ம். சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மருந்து போட்ட பிறகு எனக்குள்ளே ஒரு ரியாக்ஷன் வந்தது. நான் வெளியே டிஸ்கஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸோட, நீங்களாம் சாப்பிட்றீங்களே, உங்களுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அவங்க இல்லை, அப்படி தான் இருக்கும், அது சேஞ்ச் பண்ணுது உன் பாடியில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிச்சயமாக இல்லை,
நான் 70 கேஜிக்கு போயிட்டேன். என்னது இது, எவ்வளோ சப்ளிமெண்ட் எடுத்தாலும் 5 கிலோ போட்டிருக்கேனே. ஐயோ, 72 ஆகி அப்புறம் 75 ஆகுதுன்னா அப்போ அந்த மாத்திரை வாங்கி என்ன ப்ரோஜனம்? அந்த டேப்லெட் போடுறதுனால நமக்கு ரொம்ப யூஸே இல்லை அப்படின்னு வேறு ஒரு ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணாங்க. அந்த கேப்சூலில் வந்து ஒரு ஆசிட் இருக்குது, அந்த ஆசிட் உடம்புல உள்ள மஞ்சள் கொழுப்பெல்லாம் உரிக்கிறோம் அப்படியெல்லாம் அதில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து சரி இதுக்கு ஜம்ப் பண்ணிடும். அந்த கேப்சூல் ட்ரை பண்ண பிறகு வயிறு எரியுது. வயிறு உள்ளேருந்து கபகபன்னு ஒரு பர்னிங் சென்சேஷன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் செஸ்ட் பர்ன். எவ்வளோ தண்ணி குடித்தாலும் நெஞ்சு கடிச்சிக்கிட்டே இருக்கேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி மெடிசன்லாம் சாப்பிட வேண்டாம், இது ஹெல்த்தை பாதிக்கும், நம்ம ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணோம், இதெல்லாம் அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ப்ரெக்னென்சி ஆன பிறகு நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க, நான் செஞ்சுரி அடிச்சிட்டேன் 100 கேஜி. இங்கே உள்ள டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியாக சான்ஸே இல்லை, நீங்கள் ஏதாவது வெயிட் லாஸ் மெடிசன் ட்ரை பண்ணிங்களான்னு டாக்டர் கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆமாம், அதோட வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் உங்களை வந்து இவ்வளோ வெயிட் ஆக்கிருச்சு, உங்கள் பேபி வந்து ரொம்ப பிக் சைஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது, நேச்சுரல் டயட்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே வந்து டயபெட்டிஸ் கிடையாது. எனக்கு அப்போ ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வந்துச்சு. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன்னு தெரியுமா? டெலிவரி முடிஞ்சுதுங்க, நல்லபடியாக புள்ளெல்லாம் பிறந்துச்சு. நம்ம 100 ஆகிட்டோம் இல்லை, இப்போ திருப்பி அந்த 50க்கு போகணும் பாருங்கள். அப்போது திருப்பியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க மசாஜ் எல்லாம் பண்ணலாம், இல்லைன்னா க்ரீம் கிடைக்குது, நீ அதை அங்கங்கே தடவிக்குவோம், அப்போது உடம்பெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நமக்கு ஐடியா மணிகள் எல்லாருமே. ஸோ அவங்க சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், திருப்பியும் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஸ்லிம்மிங் க்ரீம் அது வாங்கணும். கை காலெல்லாம் ஒன்றுமே ஆகலை, வயிறில் தடவுனதுமே அன்றைக்கி ஃபுல் டே எனக்கு டயரியா. அந்த க்ரீம் கொடுத்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கே அதோடு சேர்த்து எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருச்சு. நான் வெயிட் லாஸ் பண்ணணுன்றதுக்காக ஈஸியான மெத்தட் தானே ஃபாலோ பண்ணுவோம், அதுக்காக மேக்னெட்டிக் பிளேட் மேலே நின்னா வெயிட் குறைஞ்சிரும்னு சொன்னாங்க, இந்த மேக்னெட்டிக் ஸ்டட்டு போட்டால் வெயிட் குறைஞ்சிரும்னாங்க. அதெல்லாம் கூட ட்ரை பண்ணுங்க. அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி மேக்னெட்டிக் போட்டு காது அலர்ஜியானதான் மிச்சம். அந்த மேக்னெட்டிக் பிளேட்டில் நின்னாலும் ஒன்றுமே ஆகிறது இல்லை, அந்த வைப்ரேஷன் தான். எனக்கு ஒரு கட்டத்தில் எதுவுமே வேணாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேங்க. எங்கள் வீடு வந்து பொங்கல் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, நம்ம வாக்கிங் காலையில் எழுந்திரிச்சு போகணும், சைக்கிளிங் போகணும், ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஜங்க் ஃபுட்டெல்லாம் இல்லாமல் நேச்சுரல் இந்த ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரியெல்லாம் குறைச்சி நிறைய வெஜ்ஜீஸ் சாப்பிட்டு குறைக்கணும்னு நினச்சி 100லேருந்து இப்போ நான் 75ல் இருக்கேன். ஐ எம் ஹாப்பி. தற்காலிக முறையில் உடம்பு குறைக்கிறது வந்து ஒரு தற்காலிகம் தான். சோர்வடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மற்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரப்போது மருத்துவர் நாட வேண்டும். நிரந்தரமாக நம்ம உடம்பை வந்து குறைக்கணும்னா அல்ல அதே உடையை வந்து தற்காத்து கொண்டு போக வேண்டும் என்றால் இந்த உணவு பழக்கம், உடற்பயிற்சி பழக்கம், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது, நம்ம தூக்கத்தை கூட்டுறது அப்படிங்கிற விஷயத்தை கடைப்பிடித்தால் கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் இந்த உடல் எடையை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி நமக்கு எது தேவையோ அதை மேம்படுத்தி கொண்டு செல்லலாம். நம்ம எல்லோரும் வெயிட் குறைக்கணும் அப்படின்றதுக்காக மருந்தை நம்புகிறோம், ஷேக் எல்லாம் நம்புகிறோம். ஆனால் இதெல்லாம் நம்புறது உண்மையிலே வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று. நம்ம நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை நம்பலாம், நம்ம உடற்பயிற்சி நம்பலாம், நம்மளை நாமே நம்பலாம். உடல் எடையை குறைக்க பல உணவு முறைகள் உள்ளன. சரியான உணவு முறை கண்டுபிடிக்க நீங்கள் இந்த 3 விஷயங்களை பாருங்கள். முதல் விருப்பம், இந்த உணவு வகையை பிடிக்குதா இல்லையான்னு கேள்வி கேட்கணும். 2வது நடைமுறை, இந்த உணவு முறை உங்கள் வாழ்க்கை முறைக்கு பொறுத்து கொள்ளலாமா என்று யோசிக்கணும். 3வது மிக முக்கியமானது, இந்த உணவு முறை உங்களால் நீண்ட காலத்துக்கு பின்பற்ற முடியுமா என்று யோசித்து பார்க்கணும். ஒரு சில உடல் எடை குறைக்கும் பொருட்களை வாங்குறதை தவிர்க்கணும்னு சுகாதார அறிவியல் ஆணையம் மக்களை எச்சரிக்கும். தடை செய்யப்பட்ட பொருட்கள் அதில் இருப்பது முக்கிய காரணம். அப்படிப்பட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களில் ஒன்று சிபியூட்ரமின். இதை உட்கொண்டவங்களுக்கு தலைவலி, வாந்தி, மயக்கம், நடுக்கம், தீவிர தாகம், இதய நோய் போன்ற ஆபத்தான பக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. ஃபாஸ்ட் ஆக்டிங், ஃபேட் பர்னிங், ரெடியூஸ் ஸ்டபன் ஃபேட், இப்படி பல யுத்திகளை விற்பனையாளர்கள் பயன்படுத்துறது சகஜம்.
மிகைப்படுத்தி கூறும் விளம்பரங்களை நம்புறதுக்கு முன்னால நாம தீர ஆராயணும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சிலர் மருத்துவ சிகிச்சையை நாடுறாங்க. அதில் ஒன்று பேரியாட்ரிக் சர்ஜரி. இந்த மருத்துவ சிகிச்சைக்கும் உடல் எடை குறையிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். பேரியாட்ரிக் சர்ஜரி எனும் அறுவை சிகிச்சை நம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. நம் உட்கொள்ளும் உணவின் அளவு குறைக்கப்படும். நம் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்களில் நிரந்தர மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கு இந்த அறுவை சிகிச்சை ஒரு வாய்ப்பளிக்குது. உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, இதை ரெண்டையும் மேற்கொண்டும் உடல் எடை குறையாமல் போனவங்களுக்கு தான் இந்த அறுவை சிகிச்சை ஒரு நல்ல தீர்வாக வழங்கப்படுது. பேரியாட்ரிக் சர்ஜரி இதை மேற்கொண்ட ஒருத்தர் தான் நாம் அடுத்து பார்க்க போகிறோம். சின்ன வயசுலேருந்து பெருசாக தான் இருக்கேன். அதுக்கப்புறம் Sec1 I was around starting to be 60-70 kg already. Gradually I got bigger and bigger. ஆர்மி போகிறதுக்கு முன்னே I was almost about 100. ஆனால் ஆர்மி போயும் நான் வந்து உடம்பு இழைக்கல. அப்போது வந்து I was still on the bigger side. நான் வந்து உடம்பை இழைக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். I tried a lot of ways, dieting and all that. But the thing is என்னால் முடியல. உடம்பு வகை வந்து 3 வகை இருக்குது. எக்டோமார்ஃப், மெசோமார்ஃப் அண்ட் எண்டோமார்ஃப் அப்படிம்பாங்க. இப்போ எக்டோமார்ஃப் சொல்கிறவங்க வந்து ரொம்ப மெலிசாக இருப்பாங்க, நரம்புலாம் தெரியும், என்ன சாப்பிட்டாலும் எடை போட மாட்டாங்க. அதே வந்து ஒரு மெசோமார்ஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா நடுத்தரமாக இருப்பாங்க. பயிற்சி பண்ணாங்கன்னா உடம்பு குறையும், பயிற்சி பண்ணனா உடம்பு ஏறும். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ எண்டோமார்ஃப் சொன்னீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட உடல் பருமனாக இருப்பாங்க. நம்ம எந்த வகையில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிந்து கொண்டு நம்ம அந்த யுத்திகளை பயன்படுத்திக்கலாம், அந்த பயிற்சிகளை நம்ம செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நம்ம உடம்பு குறையதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம தெரிகிற பொழுது நம்மளுக்கு வந்து மனசில் வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. என்னோட உடம்போட அமைப்பு இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த வேகமாக வந்து கொழுப்பு குறையுது, இல்லை இந்த மெதுவாக கொழுப்பு குறையுது நம்ம புரிந்து கொள்ளலாம். நான் ஹையஸ்டாக ஹீட் பண்ணது வந்து which was 2 years ago 195. மிஸ்டர் பிரேம், நீங்கள் பிரியாட்ரிக் சர்ஜரி வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா உங்கள் வெயிட் வந்து இன்னும் 195 இருக்குது. எக்ஸசைஸை பண்ணியாச்சு, டயட் கண்ட்ரோல் பண்ணியாச்சு, இன்னும் டார்கெட்டட் வெயிட்க்கு வராதனால இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஒரு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகும்போது தான் ஐ ஹர்ட் அபவுட் திஸ் சர்ஜரி. அப்புறம் தான் வந்து பயாட்ரிக் பற்றி நான் படிக்கும் போது தான் தென் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ். பேரியாட்ரிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை வந்து உடல் பருமனால் பாதிக்கப்பட்டிருந்தால், உடல் எடையை குறைக்க முடியவில்லை என்றால் பேரியாட்ரிக் சர்ஜரி அறுவை சிகிச்சை யோசிக்கலாம். மிக முக்கியமானது வந்து உங்கள் மருத்துவரோட பேச வேண்டும். உங்களோட ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஆக்சுவலி நான் வந்து கண்டுபிடிச்சேன் என் மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் வேலைக்கும் போகணும், வீட்டையும் வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த பிகஸ்ட் சைடில் இருக்கிறதுனால ஐ வாஸ் கெட்டிங் வெரி worried. நான் நல்லா யோசிச்சுட்டேன். இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி நான் செஞ்சு தான் ஆக போகிறேன். பட் ஐ யூ ரியலி ஷுவர்? இந்த சர்ஜரிக்கெலாம் போனால் நீங்கள் ரொம்ப கட்டுப்பாடோட இருக்கணுமே, உங்களால் முடியுமா? இல்லை, உனக்காகவும் நமக்கு பிறக்க போகிற பிள்ளைக்காகவும் நான் இந்த சர்ஜரி செஞ்சு தான் ஆகணும். பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சிங்கப்பூரில் அதை கைட்லைன்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கப்படி அந்த பிஎம்ஐ வந்து சரியாக 32 மேலே இருக்க வேண்டும். அதுக்கு மேலே நீரிழிவு, இரத்த அழுத்தம், கொழுப்பு, கல்லீரல், முட்டு வலி, முதுகு வலி, கால் வீக்கம், மூச்சு திணறல் இப்படி எல்லாம் இருந்தால் தென் பேரியாட்ரிக் சர்ஜரியை கன்சிடர் பண்ணலாம். நான் 195ல் இருந்தேன், இப்போ நான் 95ல் இருக்கேன். 100 kg நான் லூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னால் வந்து ரொம்ப லைட்டாக இருக்க முடியுது, என்னால் ரொம்ப ஜாமாக செய்ய முடியும். இப்போ வந்து முன்ன வந்து என்னால் கீழே உட்கார முடியாது. அது கீழே உட்காந்துட்டு அது எந்திரிக்கிறது ஒரு பெரிய பாடாக இருக்கும். இப்போ வந்து நான் என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ நான் இப்போ வந்து என் மகனை நான் ஃப்ளோவில் போட்டுட்டு நான் கூட விளையாடலாம். நான் வந்து அதுக்கு நான் ரொம்ப ஒல்லின்னு நான் சொல்ல வரல, பட் முன்ன முடியாதது இப்போ என்னால் முடியும். ஸோ பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து அறுவை சிகிச்சை பண்ணி வயிறு அளவு குறையுது. 2வது முறை வந்து இந்த பசி ஹார்மோன் குறையுது. ஸோ இந்த 2 முறையால் பசி கட்டுப்படுத்தலாம். ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் அந்த சாலிட் ஃபுட் சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து ஐ டிட் நாட் கண்ட்ரோல். நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுவேன்.
ஆனால் வந்து கரெக்டான குவான்டிட்டிஸ் அந்த கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் போடுறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ புதிய கருவிதல் மூலம் இடை வெட்டாமல் வாய் வழியாக வயிறை சிறியாக்கிடலாம். ஸோ இதெல்லாம் எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ வருது. டெம்பரரி ட்ரீட்மெண்ட்ஸ் பலூன் வைக்கிறது வயிறில். ஸோ இந்த சர்ஜரி, இந்த மாத்திரை, இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கிக் ஸ்டார்ட் ஆப்ஷனை பாவிச்சுட்டு அப்புறம் அந்த சரியான ஆரோக்கியமான சீரான வாழ்க்கை முறை பின்பற்றுறது முக்கியம். உடல் எடையை குறைக்கிறது ஒன்று, அதை தக்க வச்சுக்கிறது இன்னொன்று. நான் சொன்ன 2வது விஷயத்தில் தான் பல பேர் கஷ்டப்படுறாங்க. ஆரம்பத்தில் விடாமுயற்சியால், உணவு கட்டுப்பாட்டால் உடல் எடையை குறைச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் உடல் பருமனானவங்களை பல பேரை பார்த்துருப்போம். இது ஏன் நடக்குது? இடைவேளைக்கு பிறகு. உடல் பருமனாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றது, ப்ரோசஸ்ட் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக உட்கொள்கிறது, அதிக அளவு சர்க்கரை கொண்ட பானங்களை குடிக்கிறது, மது அருந்துறது, உடலுக்கு வேலை கொடுக்காம இருப்பது, ஜெனட்டிக்ஸ். இன்று பல மருத்துவமனைகளிலேயே வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது உடல் எடையை சீராக வைத்திருக்கும் திட்டம் வழங்கப்படுது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உடல் எடை குறைக்கும் பயிற்சிகள் வழங்கப்படுது. நாம் அடுத்து பார்க்க போகிறவங்க பல டயட்ஸை மேற்கொண்டும் அதில் தோல்வி அடைஞ்சாங்க. இன்று அவங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? 2018 வந்து 82 கிலோஸ் இருந்தேன். அது ஏன் நடந்துச்சுன்னா, நான் ரொம்ப ஐ வாசன்ட் இன் அ வெரி குட் மென்டல் ஸ்பேஸ் அந்த நேரத்தில். ஸோ என்னோடய கம்ஃபர்ட் வந்து நான் சாப்பாடுலேருந்து எடுத்துப்பேன். சாப்பிட்றப்ப சந்தோஷம் வரணும் சாப்பிட்டா, ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறமும் நான் சோகமாக இருப்பேன். ஸோ நான் நினச்சேன், லைக் என்ன பண்ணுறது, என்னோடய ஹார்ட் என்ன, குண்டாக இருக்கிறதும் ஹார்ட் தான், நம்மளுக்கு ஹெல்த் பிரச்சனை வரும். ஒல்லியாக இருக்கிறதும் ஹார்ட் தான், ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கு டயட்டில் இருக்கணும், அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நானும் டயட்டில் இறங்கினேன். ப்ரோட்டீன் ஷேக்ஸ் எடுப்பேன். ஸோ நார்மலாக பிரியாணியெல்லாம் கட் அவுட் பண்ணிடுவேன். ஸ்பெகேட்டி, பாஸ்தா இதெல்லாம் ஃபுல்லாக கட் அவுட் பண்ணி ரைஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிட்டேன் டயட்லேருந்து. ப்ரோட்டீன் ஷேக்கில் வந்து பொருள் சத்து நிறைய, உத்த சத்து நிறைய, ஆனால் கேலரிகள் குறைவு. ஸோ இப்போ நாங்கள் கேலரி குறைவாக சாப்பிட்டா நிச்சயமாக எடையை குறைக்கலாம். ஆனால் நீங்கள் அகெயின் யோசனை பண்ணணும்னா, நீண்ட காலத்துக்கு இது பின்பற்ற முடியுமா இல்லையான்னு முடியாதுன்னா இப்போவே அதை தவிர்த்துட்டு ஒரு நல்ல நடைமுறையை பார்த்துட்டு பின்பற்ற வேண்டும். ஸோ நான் அந்த மாதிரி ஸ்லிமிங் பில்ஸ், அந்த டீடாக்ஸ் டீஸ்லாம் எடுக்கிறப்ப 2 மாதத்துலேயே எனக்கு வெயிட்லாம் திருப்பி போட்டுருச்சு. ஸோ நான் நினச்சேன், எல்லாமே ஒழுங்காக தான் பண்ணுறேன், சாப்பாடெலாம் மெயின்டைன் தான் பண்ணுறேன். ஸோ அந்த பில்ஸ்க்கு நான் எப்போதுமே காசு போட்டுட்டு இருந்தேன்னா எப்படி, லைக் என் லைஃப் ஸ்டைல் டஸ் நாட் ரிவால்வ் அரவுண்ட் த பில்ஸ். ஸோ அண்ட் கீட்டோ டயட் ஆஃப்கோர்ஸ் அது வந்து எப்படி சாதத்தெல்லாம் விட முடியும், எப்படி பாஸ்டா எல்லாமே இருக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, டயட்டை விட நம்மளோட சாப்பாடு வந்து மாடரேஷனில் இருக்கணும். ஸோ திஸ் வெண்ட் ஆன் ஒரு 3 மாதத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் 82லேருந்து ஒரு 65க்கு வந்தேன். அப்புறம் குறைவாக ஒரு 60க்கு வந்தேன். ஆனால் இதெல்லாம் வந்து நான் டெய்லி ஜிம்முக்கு 2 வாட்டி போனேன். பிளாக் காஃபி மாத்திரம் தான் குடிப்பேன், மில்கெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. திடீரென்று இப்போ சாப்பிட்றதை அகற்றி புதிதாக கொடுப்பது வந்து நல்லதில்லை. அது உடம்புக்கு வந்து மாற்றம் வந்து ஒரு கடினமாக இருக்கும். ஸோ அதை மாற்றுவதற்கு முன் இப்போது என்ன சாப்பிடுகிறார்கள் என்று பார்த்து அதில் எது தேவையில்லை, தேவைப்படுகிறது என்றதை அகற்றி அதில் முதலில் மாற்றம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் மற்ற யுத்திகளை பயன்படுத்த முடியும். அப்புறம் வந்து கோவிட் நடந்தது, எல்லாருக்கும் தெரியுற மாதிரி கோவிட் நடந்துச்சு. அண்ட் திருப்பி எல்லா வெயிட்டும் போட்டுட்டேன், ஒரு 70க்கு வந்துட்டேன். அப்போ நான் நினச்சேன், நம்ம வந்து டயட் எக்ஸசைஸ்னு சும்மா அதை பண்ணுறதுக்காக பண்ணக்கூடாது, ஒன்று என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஸோ முன்னாடிலாம் நான் ஜிம் போவேன், வலிக்கட்டாயமாக என்னோடய பாடியை இழுத்துட்டு போவேன். அதுக்கு பதிலாக இப்போலாம் வந்து நான் வந்து டெய்லி வாக்ஸ் போவேன். அதாவது 2 மணி நேரம், எனக்கு நாய்க்குட்டி இருக்குது, அந்த நாய்க்குட்டி எடுத்துகிட்டு நான் அழைச்சிட்டு போவேன், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம். ஸோ தட் இஸ் ஈக்குவலன்ட் டு நான் ஜிம்முக்கு போகிறது. ஆனால் நான் விருப்பமே இல்லாமல் ஜிம்முக்கு போகிறது பதிலாக விருப்பமாக நான் வந்து ஒரு வாக்குக்கு போனேன்னா, எனக்கு பிடிச்ச மியூசிக் கேட்டுட்டு போனேன்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்ல. இப்போ கூட நான் வந்து 48 கிலோ இருக்கேன், ஆனால் நான் டெய்லி சாதம் சாப்பிடுவேன், டெய்லி உப்புமா சாப்பிடுவேன். இப்போ உப்புமா எடுத்துக்கிட்டிங்கன்னா, உப்புமா எண்ணெயில் செய்வாங்க எல்லாரும் பெரும்பாலும், அம்மாவே எண்ணெயில் தான் செய்வாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா,
அதை தண்ணியில் போட்டு மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துடுவேன். ஏன்னா அதுவும் வெந்து தான் இருக்கும், ஆனால் எண்ணெய் இல்லாமல் இருக்கும். ஸோ lower calories. Our body is doing so much of goodness for us, and the least I can do is நான் வந்து அதுக்கு உணவு கொடுக்கணும். ஸோ உணவை வந்து நான் ஒரு எனிமியாக பார்க்காம நான் வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ், ப்ரோட்டீன் ஷேக்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி போட்டு என்னோட சாப்பாட்டில் வந்து எனக்கு நியூட்ரியன்ஸ் கொடுத்துக்கிட்டேன். நான் முன்னாடிலாம் நிறைய எக்ஸசைசஸ்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து நான் வெறும் ஸ்லோ வாக்ஸ், சில வெயிட்டட் எக்ஸசைசஸ், ஏன்னா எனக்கு நிறைய லூஸ் ஸ்கின் இருக்குது, ஓவர் லைக் 30-40 கிலோஸ் குறைஞ்சதுனால ஒரு லூஸ் ஸ்கின் இருக்குது. அதனால் அதெல்லாம் டோன் அப் பண்ண நான் ஜிம்முக்கு போவேன். இப்போ எல்லோரும் வந்து வெயிட் லாஸ் பற்றி தான் பேசுகிறாங்க தவிர உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறது இல்லை. இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? உடல் எடை குறையுது. ஆனால் அதை எப்படி செய்கிறோங்கிற உத்தியை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். முதற்கொண்டு எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணுறோம்? ஒன்று ஆரோக்கியத்துக்காக வெயிட் லாஸ் பண்ணுறோமா? மருத்துவர் வந்து உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்குன்னு வெயிட் லாஸ் பண்ண சொல்கிறாங்களா? இல்லை அவங்க கூட்டாளி வந்து நீ ஏன் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு பியர் ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும். அதிகபட்சம் வந்து நான் இன்னொரு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ரொம்ப பேர் வந்து இந்த வெயிட் லாஸ் சப்ளிமெண்ட்ஸ், அந்த ஃபேட் பர்னர்ஸ்லாம் எடுக்கிறாங்க. எடுக்கிறது தப்பு நான் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து முறையாக வந்து மருத்துவரையோ உணவு நிபுணரையோ பார்த்து தெரிந்து கொண்டு அது சரியாக தப்பாக உங்கள் உடம்புக்கு அது ஒத்து வருமா அப்படின்னு தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்படுறது நல்லது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அது வந்து கட்டுப்படாமல் இருக்கும் பட்சத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் நம்ம எடை வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்கள் உடல் எடை ஏறும்போது உங்கள் உடல் பாதிக்கப்படுது. நீரிழிவு நோய், மாரடைப்பு, பக்கவாதம், புற்றுநோய் போன்ற நோய்கள் உடல் பருமனாகிறதுனால வரக்கூடும். உடல் பருமன் உள்ளவங்க மாற்றங்களை கொண்டு வரணும்னா அவங்க வாழ்க்கை முறையில், உணவில் மாற்றங்களை கொண்டு வரணும். ஆரோக்கியமான BMI, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதை நீங்கள் அடையிற வரைக்கும் நீங்கள் முயற்சிகள் எடுக்கணும். நல்லா ஆரோக்கியமாக வாழணும், ஆரோக்கியமாக சாப்பிடணும்னு நீங்கள் எடுக்க போகிற அந்த ஒரு முடிவு ஒரு முக்கியமான முடிவுன்னு சொன்னால் அது மிகையாகாது. உடல் பருமனாக இருப்பது ஒரு வாழ்க்கை முறை தேர்வு. அது ஒரு வாழ்க்கை முறை நோயாக மாறுறதுக்கு முன்னால் அதிரடி நடவடிக்கை எடுப்பது உங்கள் கையில் தான் இருக்குது. கடந்த 13 வாரங்களாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பல தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இது உங்களுக்கு தெரியுமா? நான் சரவணன் ஐயா.